பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவரே உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென். நான் துக்கப்பட்டு இனி வாழவே முடியாதுன்னு நான் நினைத்த நேரத்துல உமது வேதத்தில் உள்ள வசனங்கள் எனக்கு மன மகிழ்ச்சியாய் மாறினது. அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய துக்கம் பெரிதா இருக்கலாம். துக்கம் சில சமயங்கள்ல அழிவை கொண்டு வந்துடும். சிலர் சூசைட் பண்ணி சாகிறதுக்கு காரணமே துக்கம் அதிகரிக்கிறதுனால தான். இனி இந்த துக்கத்திலிருந்து விடுதலை பெறவே முடியாதுன்னு அவங்க நினைக்கும் போது தவறான முடிவை எடுத்துடுறாங்க. அது அழிவை கொண்டு வருகிறது. இந்த துக்கம் என்ற அழிவிலிருந்து நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்மளை மீட்டெடுப்பது இந்த தேவனுடைய வசனம் தான். இந்த வார்த்தை ஒரு ஆறுதலை கொடுக்கும், ஒரு தேறுதலை கொடுக்கும், நம்மளை பலப்படுத்தும். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் இதுக்குள்ள இருந்து உங்களோட பேசுவாரு, ஆறுதல் படுத்துவாரு, பலப்படுத்துவாரு, தேற்றுவாரு, தைரியப்படுத்துவார். இந்த வசனத்துக்கு வல்லமையும் ஜீவனும் உண்டு. இதை நீங்கள் வாசித்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வாசிக்கும் போது பெரிய டிஃப்ரெண்ட்டை பார்ப்பீங்க. இந்த ஜென்ரேஷனில் நிறைய கிறிஸ்டியன்ஸ்லாம் பைபிள் வச்சுருக்கிறாங்க, ஆனால் அதை வாசிக்கிறதே கிடையாது. தினமும் இந்த வேதத்தை வாசித்து பாருங்களேன். அப்போ தான் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளின் மகத்துவம், அதனுடைய வல்லமையும் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே இருந்து ஆண்டவர் பேசுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இது என் மன மகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் எப்போவோ அழிஞ்சு போயிருப்பேன். எனக்கு ஆறுதலாய், தேறுதலாய், ஆசீர்வாதமாய் தந்தலின இந்த வேத வசனத்திற்காய் உம்மை ஸ்தோதரிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.